நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபோக்கஸ்டு லைஃபாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் எலியேசரோட காரியங்கள் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் அப்படின்னாலே எலியேசர் ஆபிரகாமோட குமாரனுக்காக ஈசாக்குக்காக பொண்ணு பார்க்குற சம்பவம் தான் அதில் இருக்குது. ஸோ அதிகாரம் 24 அதில் தான் இது நாலாவது வாரம் அந்த காரியங்களெல்லாம் தியானிக்கிறோம். ஃபோக்கஸ்டு லைஃப். ஆபிரகாமோட வேலைக்காரர் அவர் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார், ஒரு கவனம் செலுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவரோட மிஷனில் அவர் அந்த லக்கு போய் அடைகிறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணார், அது மூலமாக நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த லக்கை நம்மளும் எளிதாக அடையலாம் அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்படி தானே? நம்ம முதலாவது நம்முடைய லக்கை அடையணும், ஒரு டெஸ்டினேஷன் போய் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியல, எங்கே இருக்கிறோன்னே நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம டெஸ்டினேஷன் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது அப்படி சொன்னோம். ஸோ ரெண்டாவது லக்கை அடைவதற்கு ஃபோக்கஸ்டு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது காரியம் என்னென்னா, எக்ஸாக்டாக என்ன நமக்கு வேணும், என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஜினியரா, டாக்டரா, அந்த ஃபீல்டுக்குள்ளே நிறையா ஃபீல்டுலாம் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் மூன்றாவது காரியம் we should find a promise from God. கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வாக்கு தத்தத்தை அதுக்காக நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய இலக்குக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக வேதாகமத்தில் இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளை வைத்து அந்த வாக்கு தத்தங்களை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்த நாலாவது காரியம் we should ask God for help. நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து உதவியை வாஞ்சிக்கணும். ஏன்னா ஆண்டவுடைய உதவி இல்லாமல் நம்ம இலக்கை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அதனால் ஆண்டவுடைய உதவி கண்டிப்பாக தேவை. இது எல்லாமே எலியேசர் செய்தார். அதுக்கு வசன ஆதாரத்தோடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐந்தாவது காரியம் we should identify the barriers between you and your goal. உங்களுக்கும் உங்களுடைய இலக்குக்கும் இடையில் என்னென்ன தடைகள் இருக்கிறது, ஏன் உங்களுடைய இலக்கை குறிப்பிட்ட காலத்தில் அடைய முடியல, அதுக்கு என்ன தடை, அந்த தடையை கண்டுபிடிக்கணும். அந்த தடையெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் உடச்சி எறிந்து உங்கள் இலக்கை அடையணும் அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்த ஆறாவது காரியம் we should create a step by step plan. எலியேசர் என்ன பண்ணார், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் வச்சுருந்தார். இது மாதிரி கிணத்தண்டையில் போய் நிற்கணும், அங்கே ஒரு ஸ்திரீ வரணும், நான் தண்ணி கேட்கணும், அவள் எனக்கு தண்ணி கொடுக்கணும், ஒட்டக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு கூப்பிடணும், அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்யணும், எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் வச்சுருந்தார். ஸோ அந்த பிளான் படி அவர் போனார், இலக்கை அடைந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 6 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு 3 காரியம், 3ஐயும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஸோ 7வது காரியம் என்னென்னா பி பேஷண்ட் அண்டு பர்சிஸ்டன்ட். பொறுமையாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்கணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு பிளான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய லக்கை அடைவதற்கு ரொம்ப ரொம்ப நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா பொறுமை ரொம்ப அவசியம். உடனே எடுத்தோடனே இன்ஜினியர் ஆக முடியாது, 4 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்காலர்ஸு ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் அவங்களும் ஸ்காலர் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் ஆகணும்னா 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ ரொம்ப பொறுமை என்னது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லக்கு அடைவதற்கு பொறுமை நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பர்சிஸ்டண்ட் அப்படின்னா என்னென்னா உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், அதில் பிடிவாதமாக இருக்கணும். விடாப்பிடியாக அந்த லக்கை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் லக்கை என்ன பண்ணுவீங்க, அடைவீங்க. எலியேசருக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆபிரகாமோட வேலைக்காரனுக்கு அந்த லக்கை அடைவது, அது உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் பொறுமையாக இருந்தார். கண்டிப்பாக அந்த லக்கை அடைய போகிறாரு, பொண்ணு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாரு. ஆனால் அதில் பொறுமையாக இருந்து உறுதியாக இருந்து அந்த லக்கை என்ன பண்ணார், அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு கோலை ரீச் பண்ணுறது, ஒரு சாதனை படைப்பது, ஒரு லக்கை அடைகிறது அப்படிங்கிறது ஒரே நாள் இரவுலலாம் நடந்துடாது.
அப்படி தானே? சினிமாவிலன்னா ஒரு பாட்டு போட்டதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்சோடனே பெரிய பணக்காரங்களாக ஆயிடலாம், அது லெக்க அடைஞ்ச மாதிரி காமிச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு படுத்துருந்து காலையில் எழுந்திரிக்கும் போது எல்லாம் பங்களாவில் படுத்திருக்க மாதிரிலாம் சினிமாவில் வேணால் காமிக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படிலாம் நடக்காது. ஸோ லெக்கு அடைகிறது வந்து ஒரு நாள் இரவில் அதெல்லாம் வந்து என்ன பண்ணாது, நடக்காது. எவ்வளோ பெருசு உங்களுடைய கோல் வந்து, த பிக்கர் யுவர் கோல் த லாங்கர் இட் வில் டேக். உங்களுடைய கோல் வந்து எவ்வளோ பெருசு, அதுக்கு தகுந்த நேரம் எடுக்கும். இப்போ இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால 4 வருஷம், எம்பிபிஎஸ் அப்படின்னா 5 வருஷம். பாருங்கள், உங்கள் கோல் பிக் ஆக வருஷம் கூடுதில்ல. ஸோ அப்போ உங்களோட கோல் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் வந்து என்ன பண்ணும். சும்மா சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் 3 வருஷத்தில் என்ன பண்ணிடலாம், முடிச்சு போயிடலாம். இன்னும் 2 வருஷத்துலேயும் கோர்ஸ் இருக்குது, 1 வருஷ கோர்ஸும் இருக்குது. இப்போ சும்மா கிராஷ் கோர்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. சும்மா 1 நாள் 2 நாளில் முடிக்கிற கோர்ஸு, 3 டேஸ் கோர்ஸு, 1 மந்த் கோர்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த லெக்கு வந்து எவ்வளோ பெருசு, உங்களுடைய லெக்கு எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் வந்து அது கண்டிப்பாக எடுக்கும், காலங்களை அது வந்து கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். த மோர் சிக்னிஃபிகண்ட் யுவர் கோல், த மோர் டைம் அண்ட் எனர்ஜி வில் பி இன்வால்வ்டு. எவ்வளோ முக்கியம் உங்களுடைய கோல் வந்து, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களுடைய லெக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கு தகுந்த டைமு அது எடுக்கும். அதுக்கு தகுந்த எனர்ஜி நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தகுந்த ஆற்றலை நீங்கள் அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதே நேரத்தில் ரீச்சிங் கோல்ஸ் அது வந்து இட் நீட்ஸ் டைம் அண்ட் டிசிப்ளின். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வந்து அடைவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது வந்து ஒன்று இருந்ததுன்னா டைம், நேரம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய நேரம் உங்களுடைய இலக்கு அடைவதற்கு நேரம் பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய நேரத்தை சரியாக செலவிட கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னா இலக்கு அடையவே முடியாது. இப்போ நம்ம கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. காலையிலே எழுந்திரிச்சு அவங்க போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வார்ம் அப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க செஞ்சே ஆகணும். எதுவுமே பண்ணாமல், எக்ஸசைஸ் பண்ணாமல், ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் நின்று செஞ்சுரியெல்லாம் என்ன பண்ண முடியாது, அடிக்கவே முடியாது. ஸோ விராட் கோலி அடிக்கிறாரு, ரோஹித் சர்மா அடிக்கிறாரு, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்க, செஞ்சுரி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்ன எப்படி டெக்னிக்காக அடிக்கிறது, நிறையா வேரியஸ் ஷாட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறது கிரிக்கெட் ஃபீல்டில் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக வேணும். டிசிப்ளினில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். ஃபுட்டில் டிசிப்ளினோடு இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். நம்ம பாட்டில் எதையும் வர்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்றால் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. மேட்ச்சு ஆடுற நேரத்தில் இவன் கண்டதையும் சாப்பிட்டுட்டு வயிற்றால் போயிட்டு இருந்தால் மேட்ச் விளாட முடியுமா, யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டதையும் சாப்பிட்டுட்டு சிக்காயிட்டான் அப்படின்னா அதான் இப்போ நிறையா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நாட் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அப்படின்னு நிறையா என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. நல்லா விளாடுறவனாக இருந்தாலும் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறான், உட்கார வச்சிட்றாங்க, நீ தண்ணி பாட்டில் கொண்டு போடா அப்படின்ட்டு அப்படி தூக்கிட்டு போக வச்சிட்றாங்க. ஸோ அப்போ வந்து ஃபிட்னஸ் அதில் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம். என்னத்தை குடிக்கிறோம், என்னத்தை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து சோசியல் மீடியா யூசேஜ், ஃபோன் யூசேஜ், இதெல்லாம் வந்து ரொம்ப அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. கிரவுண்டுக்கு வாங்க, இந்த டைமுக்கு வாங்கினா இருங்க ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு வந்துடுறேன், இந்த ஒரு ரீல்ஸ் போட்டு வந்துடுறேன்னா அவ்வளோதான், டைம் முடிஞ்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிசிப்ளினில் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்க. சில ஃப்ரெண்ட்ஸு உங்களை நல்லா உற்சாகப்படுத்தி உங்களோட லெக்கை அடைவதற்கு உதவி செய்வாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை உட்கார வச்சுருவாங்க. ஸோ டிசிப்ளின், அப்படியே ஃபுட்டில் டிசிப்ளினாக இருக்கணும். அப்புறம் வந்து எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மொபைல் அதெல்லாம் அடிக்டாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இலக்கை என்ன பண்ணலாம், அடையலாம். இது எல்லாத்துலேயும் எலியேசர் வந்து டிசிப்ளினாக தான் என்ன பண்ணார், இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எலியேசர் வந்து போன பிறகு சாப்பாடை முன்னால் வைக்கிறாங்க, இருந்தாலும் நான் சொல்ல வந்ததை
சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டில் கை வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த ஃபுட்டில் அவர் எவ்வளோ தூரம் டிசிப்ளினாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ரொம்ப இலக்கு அடைவதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பேஷன்ஸ், பர்சிஸ்டன்ஸ், பொறுமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இலக்கை என்ன பண்ண முடியும், அடைய முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நத்திங் கிரேட் இஸ் எவர் அக்கம்ப்ளிஷ்டு வித்தவுட் பேஷன்ஸ், பர்சிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் என்டியூரன்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு வேணும். பொறுமை வேணும், உறுதி வேணும், தீர்மானம், டிட்டர்மினேஷன், அந்த தீர்மானத்தோடு இருக்கணும். கண்டிப்பாக நான் வந்து அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்டியூரன்ஸ் வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நம்ம ஒரு லெக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணலாம், நம்மளை வந்து திட்டலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சகிப்புத்தன்மையை விட்டுட்டு அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்துடக்கூடாது. இப்போ நான் வந்து எஸ்ஏபிசியில் பைபிள் காலேஜ் போனப்போ நான் இங்கேருந்து போனப்போ என்ன நினச்சிட்டு போனேன்னா, என்ன அங்கே என்ன ஆராதனை இருக்கும், ஜபம் இருக்கும், அப்புறம் பைபிள் படிக்க சொல்லுவாங்க, நல்லா பைபிள் படிக்க வேண்டியதாக உட்காந்து அதில் பேக்ரவுண்டு கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வருஷத்தில் ஒரு ஏதாச்சும் டெஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க, அதை எழுதிட்டு நல்லா ஜாலியாக வர வேண்டியதான், எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போனேன். ஜாலியாக போனால் அங்கே போனால் எல்லாரும் பயங்கரமாக இதெல்லாம் செய்யணும், அதை செய்யணுன்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போடுறாங்க. என்னடா பைபிள் காலேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போலாம் இல்லைன்னா நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னது இது இப்படி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிசர்ச் பேப்பர்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்குது. பைபிள் காலேஜ்னால் சரி வருஷத்தில் ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கேயும் செமஸ்ட்ரு பேட்டர்ன் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு எல்லாம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களும் அதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. பயங்கரமாக இருக்குது. என்னடா அதுன்ட்டு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் ரிசர்ச் பேப்பர் எழுத சொன்னால் வந்து என்னாச்சுன்னா, நம்ம கைப்பட நான் வந்து என்கிட்ட அப்போ லேப்டாப் கிடையாது. ஸோ கைப்பட நான் வந்து ரிசர்ச் பேப்பர் எழுதி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு புள்ளி வைக்கலைன்னாலும் அந்த ரிசர்ச் பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. இங்கே இந்த இடத்துல ஏன் கமா போடலை அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து இந்த இது செமிகோலன் போடுறதுக்கு பதில் நீங்கள் வந்து இதை செஞ்சுருக்கிறீங்க, கமா போட்டிருக்கிறீங்க, டாட் வச்சுருக்கிறீங்க அப்படிலாம் பார்க்குறாங்க. ஆஹா, இப்படியெல்லாம் வந்து நம்ம ஆளுகளை சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா பேதுரு என்ன பைபிள் காலேஜாக படித்தார், யோவான் என்ன பைபிள் காலேஜாக படித்தார், இப்போ உள்ளவங்க தான் பைபிள் காலேஜ் அது இதுன்னு போயிட்டுருக்காங்க அப்படி. அப்பா பேதுரு யோவான்லாம் நடமாட யூனிவர்சிட்டி கூட இருந்தாங்க. யார் நடமாட யூனிவர்சிட்டி? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துட்ட 3.5 வருஷம் இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு பைபிள் காலேஜில் தேவையே இல்லை. நடமாட யூனிவர்சிட்டிக்கிட்ட இருந்துட்டு நம்ம பைபிள் காலேஜ் தனியாக போகணுமா? எல்லாம் தேவையே இல்லை. அவர் சொல்லிக் கொடுக்காத காரியமா? இப்போ அவர் சொல்லிக் கொடுத்த காரியத்தை தான் நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம், தியானிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம பவுல் அப்போஸ்தலன் எடுங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? கமாலியேல் குருக்கிட்ட நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்றுக்கிட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் எழுதின லெட்டர்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின காரியங்கள்லாம், அவருடைய எழுத்துக்கள், வார்த்தைகள், அவர் உற்சாகப்படுத்துகிற காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யார்கிட்ட? நான் கமாலியேல் குருவிடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதுகிறாரு. அவருக்கு ஒரு குரு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பைபிள் காலேஜ் என்ன பண்ண ரொம்ப அவசியம். பேக்ரவுண்டு தெரியாமல், இப்போ போன வாரம் எரேமியாவிலேருந்து நம்ம பேக்ரவுண்டோட பேசி இது பண்ணோம். பேக்ரவுண்டு தெரியல அப்படின்னா, எப்போ பாபிலோன் உள்ளே வந்தான், எப்போ தூக்கிட்டு போகிறான், 3 தடவை வந்தானே நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பாபிலோன் ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் கூட்டு போயிட்டானா அப்படின்ன மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே பைபிளில் சும்மா ஓரலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் 3 தடவை வந்திருக்கிறான். 606, 97, 86ன்னு 3 தடவை வந்து கூட்டு போயிருக்கான். 86ல் தான் தேவாலயத்தை சுட்டரிச்சிருக்கிறான். இவ்வளோ காரியங்கள் வந்து இருக்கிறப்போ எல்லாம் பார்க்குறோம். பேக்ரவுண்டு தெரிஞ்சு நம்ம வந்து வேதத்தை வந்து படித்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலாம். கர்த்தர் வந்து எவ்வளோ தூரம் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அவருடைய கிரியைகளெல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசம் அதனால் இன்னும் பெருகும். அப்படி தானே? ஸோ இதெல்லாம் வந்து அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்டில் தெரியுன்னா பைபிள் காலேஜ் என்ன பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். பைபிள் கோர்ஸு கண்டிப்பாக படிக்கலைன்னா சும்மா ஆவியானவர் அதில் ஒரு வசனத்தை எடுப்பாங்க. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும்
வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு வசனம். இன்னொரு வசனம் 1 யோவானில் இருக்குது. ஆவியானவர் உங்களுக்கு வந்து கற்பிக்கிறதுனால வேற எவனும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோவான் சொல்லியிருப்பான். பார்த்தீங்களா, இப்போ வேற எவனும் உங்களுக்கு கற்பிக்க வேணாம், நேராக நீங்கள் ஊழியத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அந்த வசனத்தோட பேக்ரவுண்டு தெரியாமல் அது எதுக்காக எழுதினார், யாருக்கு எழுதினார், என்ன சொல்லி அது எழுதியிருக்கிறாரு, அதோட சூழ்நிலை என்ன, இதெல்லாம் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம வந்து என்ன சொல்லிடுறது. அப்படி சொல்லி தான் நிறையா கள்ள உபதேசியார்கள் என்ன பண்ணிடுறாங்க, கள்ள போதகர்கள் வந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வரலாறு பின்னணியும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து பிரசங்கிக்கிற பொழுது, அது தெரிஞ்சு நம்ம வந்து வேதத்தை படிக்கும்போது நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கர்த்தர் அப்போ தான் சட்டியில் இல்லாமல் ஆப்பையில் என்ன பண்ணாது, வராது. நம்ம ஒன்றுமே கற்றுக்காமல் ஆவியானவர் என்னத்தை நினைப்பூட்டுவார், உன்ட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவார். உன்ட்ட ஒன்றுமே இல்லையே, நீங்கள் வந்து ஒன்றுமே படிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுங்க, ஆவியானவர் நினைப்பூட்டுவார்னு போயிட்டு நைட்டு ஒன்றும் படிக்காதீங்க, எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்காதீங்க. ஆவியானவர் இருக்கார், எனக்கு எல்லாத்தையும் நினைப்பூட்டுறதுக்கு ஆவியானவர் இருக்காருன்னு போய் எக்ஸாம்களில் பெரிய முட்டை வாங்கலாம். நீங்கள் படிக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் உங்களோட முயற்சியை தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஊக்கப்படுத்துவார். நீங்கள் படிச்சிருந்தா தான் அதை ஞாபகப்படுத்த முடியும் ஆண்டவர் ஆவியானவர்னால. ஒன்றுமே படிக்காமல் என்ன பண்ண முடியும், நீ ஒன்றுமே படிக்கலையே, நான் என்னத்தை நினைப்பூட்டுறது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக முயற்சி எடுத்து படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் ஆவியானவர் நினைப்பூட்டுறதுக்கு. ஸோ அப்போ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் ஆவியானவர் உங்கள் மூலமாக என்ன பண்ண முடியும், மக்களோடு கூட இடைப்பட முடியும். ஸோ படிக்கிறது, நீங்கள் முயற்சி எடுக்கிறது, அதை தான் வந்து ஊக்குவிப்பார். அதை நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்துவார். ஸோ அப்படி தான் ஆவியானவர் வந்து செயல்பட தவிர ஏதோ ஒரு புதுசாலாம் வந்து ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட மாட்டார். எல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, நான் சொன்னதை என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏதோ புதுசாலாம் வந்து என்ன பண்ண மாட்டார். ஏற்கனவே இருக்கிறது, பிதா சொன்னது, இயேசு சொன்னது, அதைத்தான் ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார். அதுதான் ஆவியானவருடைய வேலை. சொன்னதை, ஏற்கனவே உள்ளதை ஞாபகப்படுத்துறது தான் ஆவியானவருடைய வேலை. ஸோ அப்போ வந்து அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, இப்படியெல்லாம் என்னோடய ரிசர்ச் பேப்பரை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை கிழிச்சு போட்டாங்க. ஏன்னா ஒரு சில அந்த மைனர் மிஸ்டேக்ஸ் அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி வந்து சரியாக எழுதுறது, அப்போ கைப்பட எழுதுனா சரியாகவே வராது. இப்படி நிறையா தடவை கிழிச்சு தான் போடுவாங்க. லேப்டாப் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இப்போ லேப்டாப் வாங்குறது அது வந்து 33,000. ஸோ கம்மியான ரேட்லேயும் வாங்கினா நாங்கள் ஃப்யூச்சர் எல்லாம் மைண்டில் வச்சு, இந்த லேப்டாப்பு பின்னால் சர்ச்சில் யூஸ் ஆகும், நிறையா இதை வச்சு ஒர்க் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டெல் கம்பெனியில் நல்லா ஸ்டாண்டர்டாக வாங்கணும் அப்படி சொல்லிட்டு, அது 1 TB அப்புறம் 8 GB ரேம் இருக்கணும், இந்த இதெல்லாம் பார்த்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ஃப்யூச்சர்லாம் அதை பார்த்து என்ன பண்ணோம், அந்த லேப்டாப் வாங்கணும். லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் அந்த வேர்டில், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போய் அதை செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணுறப்ப அதெல்லாம் கரெக்டாக உட்காரும். அதுலேயும் நம்ம கமா செமிகோலெல்லாம் பார்த்து தான் நம்ம தான் செய்யணும். அதெல்லாம் வந்து பார்த்து அப்புறம் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணேன், ரைட்டு போட்டு நல்ல மார்க் வருது. ஆஹா, அப்போ எவ்வளோ அவசியமாக இருக்குது லேப்டாப்பு அப்படி சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ரிசர்ச் பேப்பர் 2-3 பேப்பர் கிழிச்சு போட்டோன்னே, எஸ்ஏபிசியும் வேணாம், ஒன்றும் வேணாம், பைபிள் காலேஜாடா அது, ஏதோ பேதுரு யோவான்லாம் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண மாதிரி நம்மள்ட்ட ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் சோறு குதிச்சு வந்திருந்தேன்னா, அங்கே வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் தான் என்ன பண்ணோம், உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஏதாச்சும். ஸோ அப்போ வந்து பாருங்கள், சகிப்புத்தன்மை, என்டூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து படிக்கிற பையன் உங்களை வந்து ஸ்டாஃப் டிஸ்கரேஜ் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம். என்னடா நீ கூமுட்டை மாதிரி படிச்சுட்டு இருக்கிற, உனக்கு ஒரு அறிவே இல்லையா, ஒரு ஞானத்தோட செய்கிறியா இல்லையா அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, இந்த வாத்தியார் என்ன, இந்த ப்ரொஃபஸர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த யூனிவர்சிட்டியில் நான் இருக்க மாட்டேன், கிளம்புடா அப்படின்ட்டு கிளம்பிட்டீங்கன்னா யார் இன்ஜினியர் ஆகுது, உங்களுக்கு பதில் யார் இன்ஜினியர் ஆவா? ஸோ நீங்கள் இன்ஜினியர் ஆகணுன்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவோ அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், நிறையா திட்டு வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி தான். ஸ்கூலில் அடி வாங்காத அடியா, ஸ்கூல்லலாம் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய அடி வாங்கியிருப்பீங்க, எல்லாம் சகிச்சுக்கிட்டீங்கல்ல. அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து லேசாக திட்டினாலே உங்களுக்கு சுருக்குன்னு இருக்குது, கிளம்பிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கிளம்பிடுறாங்க. அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை, பொறுமை அவசியம். அப்போ தான் லக்கு அடைய முடியும்.
அப்போ நான் ஃபஸ்ட்டே சௌரேரி குதிச்சு வந்திருந்தா இப்படி பைபிள் டீச்சராக ப்ரீச்சராக என்ன பண்ணியிருக்க முடியாது, மாறி இருக்க முடியாது. ஸோ என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. வீட்டை விட்டு வேற நான் வந்து அங்கே போயிருக்கிறேன். மனைவி பெரிய பாப்பா மட்டும் பிறந்திருந்தா அது போயிருந்தேன். அப்போ எனக்கு வீட்டோட நினைவுகள்லாம் நிறையா வரும், அப்பா அம்மா நினைவுகள். ஸோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் நிறையா சூழ்நிலைகள் வந்து நம்மளை அழுத்தும். அதெல்லாம் வந்து அதனால் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, லெக்கை அடைய முடியாது. ஸோ நிறையா இமோஷ்னலாக ரிலேஷனல் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நிறையா எல்லாத்தையும் வந்து சகித்து கொண்டு தான் ஆகணும். இமோஷனல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா அவ்வளோதான், லெக்கை வந்து என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. எங்கள் அப்பா இல்லாமல் நான் இருக்க முடியாது, எங்கள் வீட்டு சாப்பாடு இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யூனிவர்சிட்டியில் வந்து சாப்பாடு சரியில்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சாப்பாடையும் அம்மா சாப்பாடையும் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லெக்கை யார் அடைகிறது, அடைய முடியாது. ஸோ இருக்கிற வரை என்ன பண்ணி தான் ஆகணும், சகித்து கொண்டு தான் ஆகணும். லெக்கை வந்து அடையணும்னா சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ எதுலேயுமே சரி, நம்ம வேலை பார்க்குறவங்களும் சரி, ஓனர் திட்ட தான் செய்வார். நிறையா நம்மளுக்கு வந்து மேலே அதிகாரிகள் இருப்பாங்க, ஏதாவது சொல்ல அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, நிந்திப்பாங்க. அப்படி செய் இப்படி செய், என்ன இப்படி செய்கிற அப்படின்னு, அறிவு கிட்டத்தனமாக இருக்குது அப்படி இப்படின்னு என்ன பண்ண தான் திட்டுவாங்க. எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருந்தால் தான் அந்த லெக்கை நம்ம அடைய முடியும். ஹல்லேலூயா. இப்போ வந்து எலியேசரோட சம்பவத்துக்கு வருவோம். எலியேசர் வந்து என்ன பண்ண, நீங்கள் வந்து பெரிய கோல்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக அது பின்னாலே ஓடணும். ஹல்லேலூயா. லெக்குகளை வந்து செட் பண்ணி வச்சுட்டு லைஃப் ஃபுல்லாக அது பின்னாலே ஓடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெக்கை வந்து என்ன பண்ண முடியும், ஒரு நாள் நீங்கள் அடைவீங்க. எலியேசரை பாருங்கள், ஆதியாகமம் 24:21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். The servant watched Rebecca in silence. சைலண்ட்டாக என்ன வந்து உட்காந்து பார்க்குறேன், மௌனமாக இருந்து. இது கர்த்தரால் தான் அந்த காரியம் வாய்க்க பண்ணியிருக்கிற, கர்த்தர் தான் வாய்க்க பண்ணியிருக்கிறாரா இல்லை நம்மளா உள்ளே புகுந்துட்டோமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மௌனமாக என்ன பண்ணுறார், இருக்கிறார். மௌனமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அவருடைய லெக்கில் உறுதியாக இருக்கார். கரெக்டாக நம்ம எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கணும், அது லெக்கு உறுதியாக இருக்கிறார் அதில். ஆனால் இது கர்த்தர் வாய்க்க பண்ணின பொண்ணு தானா இல்லையா அப்படிங்கிறதுல அது உண்மையா அப்படிங்கிறத என்ன பண்ண பொறுமையாக இருந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ண ஒண்டர் ஆகுறாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. தான் ஆண்டவர் இதில் நம்ம மிஷனில் சக்ஸஸ் கொடுத்துட்டாரா, காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரிலையேன்னு சொல்லி மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அதே நேரத்தில் 24:33 நம்ம ஏற்கனவே வாசித்தது போன வாரம். 24:33 பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். அப்போ அந்த அவ்வளோ அளவுக்கு பொறுமை. இவர் அங்கேருந்து நடந்து ஒட்டகத்தெல்லாம் ஓட்டி கொண்டு வந்திருப்பார், டயர்டாக இருப்பார். சாப்பாடை முன்னால் வச்சா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வந்த டயர்டில் தண்ணியை குடிக்கிறது, எதை கொடுத்தாலும் ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. அது இருக்கட்டும், நான் சொல்கிற காரியத்தை சொல்லிடுறேன், எதுக்கு வந்தேங்கிறத நான் வந்து சொல்லேன். உடனே லாபான், அப்படியா, அப்போ நீர் சொல்லும் அப்படிங்கிறாரு. அது அங்கே பார்த்தீங்க, அதற்கு அவன் சொல்லும். அப்படி சாப்பிட மாட்டீங்களா, அப்போ நீர் வந்ததே என்ன காரியத்துக்காக வந்தீர் என்று சொல்லும் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து அது எவ்வளோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். அந்த உறுதிக்கும் அந்த பொறுமைக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். எலியேசர் ரொம்ப பொறுமையாக இருந்து மௌனமாக இருந்து இந்த காரியத்தை அவர் சாதிக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நம்முடைய இலக்குகளை வந்து அடையணும் அப்படின்னா சில தியாகங்களை நம்ம பண்ணிதாகணும். இப்போ டயர்டாக இருந்திருப்பார், பசியாக இருந்திருப்பார். ஆனால் அந்த கிராட்டிஃபிகேஷனை அதை வந்து தீக்கணும், அந்த ஒரு டிசையரை, அந்த ஆசை, அந்த ஒரு இச்சை, இப்போ உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதை வந்து என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஸோ லெக்கு அடைகிறதுக்கு சில நேரம் அந்த இது கண்டிப்பாக அவசியம். உங்களோட இச்சையை, உங்களோட ஆசையை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் இல்லை.
எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உதாரணம் அந்த மாதிரி அது அந்த இதை வந்து நீங்கள் முன்னுதாரணமாக என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். லெக்கு அடைவதற்கு சில கிராட்டிஃபிகேஷனை, சில இச்சைகளை, சில ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா லெக்கை அடைவது உறுதி. ஸோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இஸ் தட் successful people do things unsuccessful are unwilling to do. அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னு எதெல்லாம் அவங்க தயங்குறாங்களோ, எதெல்லாம் செய்யாமல் விடுறாங்களோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் செஞ்சுருவான். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இந்த கொஸ்டினாக வரப்போகுது, இதெல்லாம் வராது, விட்டுறலாம் அப்படி. நீங்கள் ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன்ட்ட, டேய் மச்சான் இந்த கொஸ்டின் வருமாடா அப்படின்னு. அவன் வந்துட்டு உங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு, டேய் அதில் சாய்ஸ் இருக்குண்டா, நீ வந்து அதுக்கு பதில் இதை எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதனால் மச்சான் சொல்லிட்டான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன், நம்மளுக்கும் அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது போயிட்டு அப்படின்ட்டு நீங்கள் விடுறீங்கள, அதை அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் படிச்சிருவான். நீங்கள் விடுறத அவன் வந்து என்ன பண்ணிடுவான், படிச்சிருவான். நீங்கள் எதெல்லாம் செய்ய தவறுகிறீங்களோ அதெல்லாம் ஒருத்தன் செய்வான், அவன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக என்ன பண்ணிடுவான், மாறிடுவான். ஸோ அப்போ வந்து சக்ஸஸுக்கு உள்ள பேசிக் மந்த்ராவே இதுதான். யாரெல்லாம் செய்ய தயங்குறாங்களோ அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் தான், வெற்றி உங்களுடைய தான். அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஸோ எலியேசர் வந்து அப்படி தான். மற்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தயங்கியிருப்பாங்க. ஆனால் இவர் தயக்கம் இல்லாமல் சாப்பிட்ருந்துருக்கலாம். ஆனால் வந்து தயக்கம் இல்லாமல் சொல்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். மற்றவங்கெல்லாம் அப்படி தயங்கி நிற்பாங்க, இவர் தயங்கலை, ஓப்பனாக வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதான். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அன்சக்ஸஸ்ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா? அவன் சக்ஸஸாக இருக்கிறான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னா அது என்ன ரீசன்? நீங்கள் தயங்கினதை அவன் வந்து என்ன பண்ணிடுறான், செஞ்சிட்றான். அதான் அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான். ஸோ அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் வெற்றியாளர்களுக்கும் சில நேரம் வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு தான் இருக்கும். தே டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் பட் தே வில் டூ. புரியுதுங்களா? அவங்களுக்கும் இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு தான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை படிச்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வெற்றியாளராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சக்ஸஸ் பீப்புள் நோ ஹவு டு டிலே கிராட்டிஃபிகேஷன். அவங்களுடைய ஆசை இச்சைகளெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வெற்றியாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து அதை செய்கிறதுனால தான், ஹல்லேலூயா, தயங்குகிறத செய்கிறதுனால தான் அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வந்து இப்படி அருமையாக அந்த வசனத்தை எழுதியிருக்கு. நம்மளுக்கு ஆபகுக்கு 2:3 எல்லாத்துக்குமே தெரியும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அது வந்து என்ன பண்ணும், நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்ற வசனம் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். அதை லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னா, பட் தீஸ் திங்ஸ் ஐ பிளான் won't happen ரைட் அவே அப்படி சொல்லுது. நான் இப்போ பிளான் பண்ணுற இந்த திட்டமிடுகிற சில காரியங்கள் உடனே என்ன பண்ணிடாது, நடந்துடாது. கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்லோலி ஸ்டெடிலி ஷோர்லி the time approaches when the vision will be fulfilled. எவ்வளோ அழகாக மொழிபெயர்த்துருக்குறாங்க பாருங்கள். ஸ்லோலி மெதுவாக, ஸ்டெடிலி அதே நேரத்தில் உறுதியாக, ஷோர்லி அதே நேரத்தில் உறுதியாக, இன்னும் உறுதியாக அந்த டைம் வரும்போது அந்த தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அது வந்து ஆண்டவர் உறுதியாக சொல்கிறாரு. இஃப் இட் சீம்ஸ் ஸ்லோ டு நாட் டெஸ்பேர். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து கலங்காதீங்க. ஸ்லோவாக இருக்குதே, இந்த லெக்கை அடைய முடியாதோ, ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ன மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து கலங்காதீங்க. ஃபார் தீஸ் திங்ஸ் வில் ஷோர்லி கம் டு பாஸ். இந்த காரியம் கண்டிப்பாக வாய்க்கும், இந்த தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஜஸ்ட் பி பேஷண்ட், தே வில் நாட் பி ஓவர் டியூ அ சிங்கிள் டே. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட தள்ளி போகாது. ஒரு நாள் கூட என்ன பண்ணாது. இப்போ நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நாளான்னைக்கு காசு வரும்னு இல்லை, உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக காசு உங்கள் கையில் வந்துடும். அதுதான் ஆண்டவருடைய காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். அப்போ எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம்,
அந்த நோக்கம் நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக நிறைவேறும். தாமதமாகிற போல தெரியும், ஸ்லோவாக இருக்கிற போல தெரியும், ஆனால் நிச்சயமாக அது வந்து என்ன பண்ணும், நிறைவேறும் அப்படிங்கிறத லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் அழகாக மொழிபெயர்த்துருக்குறாங்க. ஸோ காட் சேஸ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் பட் இட்ஸ் கோயிங் டு டேக் அ வைல். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னும் சொல்கிறார். அது கண்டிப்பாக அது வந்து உறுதியானது தான், அது உண்மை. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னா 4 வருஷம் டைம் எடுத்து தான் ஆகும். உடனே வந்து என்ன ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. 4 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் ஆண்டவர் சொல்கிறார், தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது டைம் எடுக்கும், தாமதித்தாலும் அது நிறைவேறும். நிச்சயமாக உங்களுடைய இலக்கு நிறைவேறும், ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு காரியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம எப்படி இருக்கிறோம், வாட் வி ஆர் அப்படிங்கிற, நாட் வாட் வி டூ. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் அதிகமாக பார்க்கறது இல்லை, எப்படி இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் கேரக்டர் ராதர் தேன் இன் அவர் ஆக்டிவிட்டீஸ். நம்முடைய கேரக்டர். ஏன்னா நம்முடைய கெரியர் நம்மளை வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, நம்முடைய கேரக்டர் தான் நம்மளை பரலோகத்துக்கு விடும். இன்ஜினியர்ன்ற அந்த போர்டு உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போயிருமா? டாக்டர்ன்ற போர்டு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருமா? பாஸ்டர்ன்ற போர்டு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. கேரக்டர், அந்த கேரக்டரை, நல்ல கேரக்டரை உருவாக்குவதற்கு ஹல்லேலூயா ஆண்டவர் வந்து நம்மளை ஷேப் பண்ணுறாரு. நிறையா அனுபவங்கள், நிறைய பாடங்களை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறார். லெக்க அடைவதற்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவசியம். லெக்க அடைவதற்கு முன்னால் உங்களோட கேரக்டர்லாம் நல்லா மாடிஃபை ஆகிருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கேரக்டர்லாம் வந்து என்னென்னா நல்ல ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கிறோம் நீங்கள். அப்போ தான் லெக்க அடைஞ்சால் அது நல்லா இருக்கும். அந்த நீங்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு அந்த மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது உங்கள் கேரக்டர் வந்து நீங்கள் ஒன்றும் சரியில்லை, உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கல அப்படின்னா ஒரு அந்த நீங்கள் இந்த லெக்க அடைஞ்சாலும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இருப்பீங்க. அப்புறம் கடைசியில் கீழே தான் வருவீங்க. லெக்க அடைஞ்சாலும் கீழே தான், கேரக்டர் சரியில்லைன்னா கீழே தான் வரணும். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து எதில் ரொம்ப கவனமாக இருக்கார், கேரக்டரில். அதனால தான் நம்ம சொல்கிற கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் தான் வெளி தோற்றத்தை என்ன பண்ணுவான், பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ அப்போ நம்ம லெக்க அடைவதற்கு நம்ம கேரக்டர் மாடிஃபிகேஷன், ஹல்லேலூயா, நம்முடைய கேரக்டரை நம்ம கேரக்டரை வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். கர்த்தர் அதை வந்து ஷேப் பண்ண விரும்புகிறாரு, அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். ஹல்லேலூயா. சோதரன் நிறைய அனுபவங்களை கொடுப்பார், நிறைய அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நிறையா காரியங்கள் வரும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து சகித்து கொண்டு போகும்பொழுது அது கேரக்டர் வந்து என்ன பண்ணும், நல்ல ஒரு கேரக்டராக உங்களுக்குள்ளே உருவாகியிருக்கும். அப்போ நீங்கள் லெக்க அடையும் போது நீங்கள் உண்மையிலே வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதை வந்து நான் போட்ட எஃபர்ட்டு, ஆண்டவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டு, ஹல்லேலூயா, இது எல்லாம் தான் என்னை எங்கே கொண்டு வந்திருக்குது அப்படி சொல்லி அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து லெக்க அடைவதற்கு எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவேன், பிடிவாதமாக லெக்க எலியேசர் அப்படி தான் கண்டிப்பாக பொண்ணு பார்க்க தான் போகிறார், பிடிவாதமாக இருக்கிறார், ஆனால் மௌனமாக இருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்து, ரெபேக்கா தான் நம்முடைய எஜமானுடைய பையனுக்கு பொண்ணா, கர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரா அப்படி சொல்லி மௌனமாக இருந்தான். மௌனமாக இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கார், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஸோ சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக தான் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் கொதித்து எழுந்துட்டீங்கன்னா அப்புறம் கெரியர் வீணாக போயிடும், நம்ம ஸ்டடீஸு அவ்வளோதான் பாதிக்கப்பட்டுரும். அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பாக எல்லாருக்கும் அடைவீங்க. அடுத்த 2 காரியம் வேகமாக நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் 2 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஷுட் என்லிஸ்ட் அ டீம் ஃபார் சப்போர்ட். அடுத்து வந்து 9th ஒன் வந்து பி வில்லிங் டு பே த ப்ரைஸ். லெக்க அடையணும் அப்படின்னா ஒரு டீம், ஒரு குழு உங்களோட கூட இருக்கணும். அதே நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும், உங்களோட கூட கோஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட
ஒரு குழுவை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய மிஷனில் ஈடுபட வைக்கணும். அப்படின்னா இலக்கை அடைவது உறுதி. இப்போ வந்து உங்களுடைய தரிசனம், உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் ஒரு ஆளாக போய் வந்து என்ன பண்ண முடியாது. சுற்றியில் இருக்கிறவங்க சரியில்லை, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க சரியில்லை, அப்படி இப்படின்னா நீங்கள் இலக்கை போய் அடைய முடியுமா? எல்லாரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இலக்கை அடைய முடியாது. எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைத்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இலக்கை அடைந்து விடலாம். ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. நீங்கள் வெற்றி பெற்று நிற்கும் போது சில பேர் பேட்டி விடுவான், நான் தான் படித்தேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் டே அண்ட் நைட் எஃபர்ட் போட்டேன், நான் தான் எல்லாம் கான்செப்டை மெமரைஸ் பண்ணேன், நான் தான். நீங்கள் கிடையாது. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, உங்களை யார் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது யார் டீ போட்டு கொடுத்தா, நல்லா படிமா அப்படி சொல்லி எல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏசி போட்டு கொடுத்து லைட்டு போட்டு கொடுத்து கரண்ட்டு பில்லெல்லாம் யார் கட்டினா, கரண்ட்டு பில்லு கட்டாமல் இருந்திருந்தால் இருட்டில் தான் உட்காரணும். அப்புறம் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே உட்காந்து நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பும், பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு வேணும், சுற்றியில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருடைய உதவி, அவருடைய கிருபை, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் லெக்கை வந்து என்ன பண்ண முடியும். லெக்கை அடைந்த பிறகு நான் தான் எல்லாம் நான் பண்ணது அப்படின்னா அங்கே நேபுகாத் நேச்சார் மாதிரி புல்லு திங்க வேண்டியதான், அப்படி ஆகிடும். ஸோ சக்ஸஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. நீங்களாம் எல்லாம் பண்ணி அடைகிறது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் உங்களோட மிஷனில் ஈடுபடுத்தணும். அப்படி எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுறப்போ, என்லிஸ்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். யூ ஹவ் காட் டு இன்வால்வ் அதர் பீப்புள். டேக்ஸ் டீம் ஒர்க் அண்ட் கோஆப்ரேஷன். ஹல்லேலூயா. ஒரு டீமோட சேர்ந்து ஒரு குழு வேலை தான் அந்த சக்ஸஸ். ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸும் பார்த்தீங்கன்னா குழு வேலை. ஹல்லேலூயா. எல்லோரும் குழுவாக வந்து இணைந்து தான், எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப அவசியம். ஒரு ஆஃப்ரிக்கன் ப்ராவர்ப் வந்து இப்படி சொல்லுது, இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட் கோ அலோன், இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கோ டுகெதர் அப்படி சொல்லுது. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட், வேகமாக போக விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆளாக ஓடிடலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் இங்கே வர்றீங்க, டைம் ஆகுது, இப்போ 10 o'clock சர்வீஸ் அப்படிங்கிறப்போ எப்படி டைம் ஆகுது, நான் 10 o'clock அங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆளாக நீங்கள் ஓடி வந்தால் வந்துடலாம். அதே 2 ஆளாக வந்தீங்கன்னா வேகமாக ஓடிட முடியுமா? இருமச்சான் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு 5 நிமிஷம் லேட்டானா என்ன ஆகுது, ஒன்றா போடுற இரு அப்படியும். ஸோ வேகமாக போகிறப்ப யூ ஷுட் நாட் கோ டுகெதர். 2 பேரோட சேர்ந்து 3 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து போகவே கூடாது. வேகமாக உங்களால் போகவே முடியாது. வேகமாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தனியாக தான் போகணும். அதே நேரத்தில் தூரமாக போகணும் அப்படின்னா சேர்ந்து போகணும். அப்படின்னா தான் களைப்பே தெரியாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே வர்றாங்க, 9:30க்கே பசங்க கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுவோம், 2 பேரும் இப்போ வந்து நல்லா பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்தாங்கன்னா களைப்பே தெரியாமல் இங்கே 9:45 வந்துடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ தூரமாக போகணும் அப்படின்னா சேர்ந்து போகணும், வேகமாக போகணும் அப்படின்னா தனியாக போகணும். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி 4:12 பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வர்றான் அப்படின்னா, அவன் 2 பேராக இருக்கான் அப்படின்னா அவனை என்ன பண்ண முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதுவும் 3 பேராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அதனால தான் சொல்ல, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் 2 பேர் இருந்தாங்கன்னா அவனை எதிர்த்து நிற்கலாம். 3 பேராக இருந்தாங்கன்னா முப்பரி நூல் கண்டிப்பாக அறாது. இங்கிலீஷில் வந்து நல்ல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, a person standing alone can be attacked and defeated. ஒருத்தன் வந்து தனியாக இருக்கிற பொழுது, ஒருத்தன் வந்து தனியாக நிற்கிற பொழுது அவனை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம், அவனை ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், தோக்கடிச்சிடலாம். அதே நேரத்தில் பட் 2 can stand back and conquer அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 can stand back to back and conquer. 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து அவனை வந்து தோக்கடிச்சிடலாம், எதிர்த்து வரவனை வந்து என்ன பண்ணிடலாம், தோக்கடிச்சிடலாம். அதே நேரத்தில் 3 are even better, for a triple braided cord is not easily broken அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ முப்பரி நூல் அறாது, 3 இது
கயிறு சுற்றப்பட்டு அந்த ஒரு இது காடு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக அதை அறுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போகாது. அப்போ வந்து ஒத்துழைப்பு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது. 2 பேராக இருக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா 2 பேர் 3 பேர் ஒத்துழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்துழைத்து போகிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம வந்து பார்த்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, கற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னேன், வேகமாக போகணும் அப்படின்னா தனியாக போகணும், தூரமாக போகணும் அப்படின்னா சேர்ந்து போகணும். அப்போ தான் களைப்பு தெரியாது. அதே நேரத்தில் நீங்கள் கோலையும் போய் என்ன பண்ணிடுவீங்க, ரீச் போகும். உங்களுடைய கோல்னால் ரொம்ப தூரமாக தான் போகணும். உங்களுடைய கோல் வந்து வேகமாக போய் ரீச் பண்ணுற கோல் கிடையாது. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு என்ன பண்ணுறீங்க, உங்கள் கோல் தூரமாக போயிட்டுருக்கு. இதில் எல்லாரோடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அவங்க உதவி தேவையில்லை, இவங்க உதவி தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் போனால் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் போய் ரீச் பண்ண முடியாது, டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் இலக்கை அடைய முடியும். சோதரம் கர்த்தர் நல்லவர். ஸோ அடுத்த கடைசி காரியம், யூ மஸ்ட் பி வில்லிங் டு பே த ப்ரைஸ். லெக்கை அடையணும் அப்படின்னா அதுக்குள்ள கிரயத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். லெக்கை அடைங்கிறது கிரயத்தை செலுத்தாமல் லெக்கை வந்து என்ன பண்ண முடியாது, அடையும். தியாகம் பண்ணாமல் லெக்கை வந்து என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரைஸ் டேக் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் எ ட்ரீம். உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் டேக்கு இருக்குது. நீங்கள் ஒரு கண்ணாடி வாங்கினாலும், மிக்சி வாங்கினா, வாஷிங் மிஷின் வாங்கினா, எல்லாம் எது வாங்கினாலும் ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குது. இது வந்து இவ்வளோ ப்ரைஸ், இந்த மிக்சர் வந்து இவ்வளோ ப்ரைஸ் டேக். அதை கொடுத்தா தான் மிக்சர் நமக்கு சொந்தம், அதை கொடுத்தா தான் அந்த பொருள் நமக்கு சொந்தம். அப்போ வெற்றி நம்ம ஆகணும், வெற்றி நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் டேகு இருக்குது. அதுதான் நம்ம நிறையா ஸ்டெப்ஸை வந்து பார்த்தோம். இவ்வளோ காரியங்களை நம்ம வந்து செய்தால் தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோன்னு தெரியணும், என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியணும், ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கணும், வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பு பிளான் நமக்கு வேணும், பொறுமை அவசியம், உறுதி அவசியம். எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்துட்டோம். இதெல்லாம் ப்ரைஸ் டேக்கில் வரும். ஹல்லேலூயா. இந்த ப்ரைஸ் எல்லாம், இந்த விலைக்கிரயத்தெல்லாம் நம்ம கொடுத்தா தான் வெற்றி நம்முடையதாகும். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ காஸ்ட் ஃபார் ரீச்சிங் எவ்ரி கோல். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கொள்ளுங்க. அவர் லெக்க அடைவதற்கு என்ன கிரயம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன கிரயம், தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஹல்லேலூயா. தன்னுடைய ரத்தம் முழுவதுமாக நமக்காக, இந்த உலகத்திற்காக சிந்தப்பட வேண்டியது விலைக்கிரயம். அதனால தான் வந்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிரயத்துக்கு 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், 7ஆம் அதிகாரத்துலேயும் 10 12 வசனத்துலேயும் இருக்கும். 1 கொரிந்தியர், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவர் வந்து விலைக்கிரயம் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். அதுதான் ஆண்டவரோட சக்ஸஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி அடைந்தார் அப்படி, அவரோட ரத்தம் சிந்தினார், விலைக்கிரயம் கொடுத்தாரு, நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டார். அது இப்போ ஆண்டவருக்கு அது ஒரு வெற்றியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக விலைக்கிரயம் கொடுத்து தான் ஆகணும். இங்கே எலியேசர் என்ன விலைக்கிரயம் கொடுத்தார், 53வது வசனத்தை பாருங்கள். 24:53. கிரயம் இல்லாமல் பொண்ணை எடுக்க முடியாது. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கு தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா, எலியேசர் கேவ் ரெபேக்கா கோல்ட் அண்ட் சில்வர் ஜுவல்லரி அண்ட் க்ளோத்ஸ். நல்ல ஜுவல்லரிலாம் இவங்க நீங்கள் எத்தனை பவுண்டு போடுங்கன்னு சொல்லி அங்கே கேட்கல, இவர் என்ன பண்ணுறாரு, சில்வர் கோல்டு ஜுவல்லரி வந்து இவர் போடுறாரு, க்ளோத்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கொடுக்குறாரு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து செய்கிறாங்க எல்லாமே. விலைக்கிரயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் he also gave expensive gifts to her brother and mother. தாய்க்கும் சகோதரனுக்கும் என்ன பண்ணுறாங்க, விலை உயர்ந்த பரிசுகளையும் வந்து என்ன பண்ணுறாங்க, சில உச்சிதங்களையும் படி சொல்ல, அது வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கும் சகோதரருக்கும் கொடுத்து, அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து
அந்த ப்ரைஸ் டேக்கை வந்து செலுத்திட்டு தான் என்ன பண்ண ரெபேக்கால கூட்டிகிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. ஸோ இப்போ தான் மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா கண்டிப்பாக கடைசியாக நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே விளக்கறையும் கொடுத்து தான் ஆகணும். நிறைய தியாகம் நீங்கள் செய்து தான் ஆகணும். ஸோ கிரேட் கோல்ஸ் ரெக்வயர் கிரேட் சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. உங்களுடைய கோல், உங்களுடைய இலக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக நீங்கள் தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ பெருசாக விளக்கறையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் யோசிக்காமல் இன்ஜினியரிங் வர முடியாது, எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. எந்த ஒரு டெக்னாலஜி எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிற கோர்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு தெரியும் இதில் இவ்வளோ சங்கடங்கள் இருக்கும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு நம்ம நிறைய விளக்கறையும் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலாம், சும்மா சாதாரண ஃபீஸ் கட்டுற மாதிரி கிடையாது. எம்பிபிஎஸ்னால் சாதாரண ஃபீஸ் கட்டுற மாதிரிலாம் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி கட்ட முடியுமா? 10,000 ரூபா அப்படின்னாலாம் எம்பிபிஎஸ் என்ன பண்ண முடியாது, நிறைய லட்சக்கணக்கில் கொடுக்கணும். ஸோ அப்போ விளக்கறையும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும் எல்லாம் யோசித்து, என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எவ்வளோ தியாகம் பண்ணணும் எல்லாத்தையும் யோசித்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த கோர்ஸை எடுத்து படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. ஸோ இன்னும் கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கீங்க. ஏன்னா எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவோ விளக்கறையும் கொடுத்து வந்திருக்கிறீங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சேர்ந்து போகணும், எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். சகிப்புத்தன்மையோட பொறுமையோட போய் உங்கள் கோலை வந்து என்ன பண்ணுங்கள், ரீச் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு அட்வைஸ், ஒரே ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, நெவர் டிசைர் த சக்ஸஸ் ஆஃப் அனதர் பர்சன் வித்தவுட் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் அவுட் வாட் தே கேவ் அப் ஃபார் இட். இவர் அடைஞ்ச மாதிரி இலக்கை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த வெற்றி அடைவதற்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணார், அந்த மனுஷன் என்னென்ன தியாகம் பண்ணார், எவ்வளோ எஃபர்ட் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இவரை மாதிரி நான் ஆயிரணும் அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ தெரிஞ்சு அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ விளக்கறையும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இதை நம்ம இந்த கோலை சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. எதுவுமே தெரியாமல் இவ்வளோதானா, மைக்கை பிடிச்சி இப்படி பிரசங்கம் பண்ண இவ்வளோதானா, பாஸ்டராக இல்லாமா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அப்போல்லாம் அதுக்கு அனுபவங்கள் இருக்குது, படிப்பு இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். அதே மாதிரி எல்லா ஃபீல்டுமே. ஹல்லேலூயா. ஸோ நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒன்றுமே பார்க்காம அவனை மாதிரி நான் ஆகணும், இவரை மாதிரி ஆகணும், எல்லாம் மகேந்திர சிங் தோனி ஆகிட முடியுமா, எல்லாரும் ரோஹித் சர்மா ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அவங்க எவ்வளோ எஃபர்ட், விராட் கோலிலாம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார். அவர் ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா இப்போவும் அடி ஜிம் பாடி, சும்மா ஆள் கணக்கச்சிதமாக இருப்பார். அப்படி இருக்கிற ஆள். அதனால தான் அவரால் அவ்வளோ செஞ்சுரி அடிக்க முடிச்சு. ஹல்லேலூயா. சச்சின்லாம் காலையிலே போயிடுவாராம் ப்ராக்டிஸுக்கு, டெய்லி வான்கேடே ஸ்டேடியத்துக்கு மும்பையில். ஹல்லேலூயா. ஸோ அப்போ எவ்வளோ விளக்கறையும் கொடுத்து அந்த பொசிஷனை வந்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் அவரை மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னா, அவர் என்னென்ன எஃபர்ட் எடுத்தார், அந்த விளக்கறையெல்லாம் நீங்கள் செலுத்த ஆயத்தமா, அதை கொடுக்க ஆயத்தமா அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், யோசித்து பார்த்து அந்த லெக்கை சூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு லெக்கு வைத்துக்கொள்ளுங்க. அந்த லெக்கை நோக்கி என்ன பண்ணுங்கள், ஓடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். நீங்கள் லெக்கை அடைவது உறுதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் வந்து என்னென்னா, எது வந்து நிலையானதோ அந்த லெக்கை வந்து என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எது நிலையானது. இப்போ இந்த ஊழியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நிலையானது. பரலோகத்துலேயும் அது பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குது. அங்கே போனாலும் உத்தம ஊழியக்காரனே, உண்மையுள்ள ஊழியக்காரனே அப்படி சொல்லி ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், கொடுப்பார். அதுக்கு வந்து இந்த ப்ரீச்சிங் மட்டும்தான் ஊழியம் செய்கிறதுக்கு வந்து அடையாளம் கிடையாது. பசங்க பேடு வாசிக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறான், பாப்பா வந்து லேப்டாப் பவர் பாயிண்ட் போடுது. ஸோ இன்னும் கூட்டுறவங்க, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறவங்க, திரும்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவங்க, இங்கே வெளியில் இந்த சர்ச்சுக்கு வெளியில் களைகளெல்லாம் பிடுங்கிறவங்க, தண்ணி பாய்க்கிறவங்க, எல்லாரும் செய்கிறது வந்து என்னது தான், ஊழியம்தான். மைக்கை பிடிச்சி பிரசங்கம், இவர் தான் ஊழியக்காரர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு செடிக்கு தண்ணி எடுத்து ஊற்றினாலும், சர்ச்சில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றினாலும்,
இல்லை உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் வந்து அருமையாக பார்த்துட்டு ஆண்டவருடைய சித்தப்படி உங்களுடைய ஃபேமிலியை நடத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? ஊழியம் தான் செய்கிறீங்க. நீங்கள் ஊழியக்காரர். உங்களுடைய ஃபேமிலிக்கு யார்? நீங்கள் ஊழியக்காரர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நிலையானது. இதில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். உலகத்தில் அடைய வேண்டிய இலக்குகள் நிறைய இருக்குது, நிறையா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுதான் எவர்லாஸ்டிங், நிலையானது, நித்தியமானது அப்படின்னா இதுதான். இதை வந்து நம்ம பரலோகத்துலேயும் போய் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆண்டவரோட கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ இலக்கு அடைவதற்கு நிறையா காரியங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. எலியேசருடைய வாழ்க்கையிலேருந்து நிறையா ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து 9 காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். இலக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதை அடைவதற்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்கும். நம்ம இந்த எல்லா பார்ட்டும் நம்மளுக்கு யூடியூப்பில் இருக்குது. சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், நீங்களும் இந்த யூடியூப்பில் இந்த பிரசங்கத்தை, அதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம வந்து யூடியூப்பில் பிரபலம் ஆகணும், அது சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்லாம் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் நீங்கள் பெரிய ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு 1.3 கிட்ட வரப்போகுது. ஒரு பைசா தரமாட்டான். அதுக்கு அவன் வச்சிருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா அது பெரிய மலை. 6000 மணி நேரம் பார்த்துருக்கணும், உங்கள் ஷார்ட்ஸு 30 மில்லியன் வியூஸை தாண்டணும், அப்படி இப்படின்னு போட்டிருக்கான். எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, இன்னொரு 10 வருஷம் கழித்து, ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோன்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். எனக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் ஒரு மெசேஜை தேடி நம்ம பாஸ் கொடுத்த இந்த மெசேஜ் அங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேடி என்ன பண்ணலாம், அந்த மெசேஜ் அன்றைக்கி பேசியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மெசேஜ் இன்றைக்கி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா எடுத்துக்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு மெமரிஸ், அதுக்காக தான் அப்லோட் பண்ணுறோமே தவிர நம்ம பிரபலமான யூடியூப் புகழ் அப்படின்லாம் அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவர் நம்மளை வந்து புகழ்ந்தால் போதும், ஆண்டவர் நம்மளை வந்து உண்மையிலே ஊழியக்காரனேன்னு சொன்னால் போதும், அது போதும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்போவும் நம்ம தாழ்மையாக இருப்போம், கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முதல் காரியம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அங்கேருந்து லெக்கை வந்து என்ன பண்ணணும், அடைய ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன ஆக போகிறீங்க, டாக்டர் ஆக போகிறீங்களா, இன்ஜினியர் ஆக போகிறீங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஃபீல்டை செலக்ட் பண்ணுறீங்க, பர்டிகுலராக சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து அந்த சூஸ் பண்ண காரியத்துக்கு, அந்த லெக்குக்கு, சூஸ் பண்ண அந்த லெக்குக்கு உதாரணமாக என்ன பண்ணணும், வாக்குத்தத்தங்களை சேகரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஃபீல்டுன்னா அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எடுக்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை வச்சு என்ன பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டோட உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் உங்களுக்கும் உங்களுடைய இலக்கு அடைவதற்கும் என்னென்ன தடைகள் இருக்குது அது எல்லாத்தையும் உடைத்தெறிய நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எல்லா தடையும் உடைச்சாதான் நீங்கள் வந்து லெக்கை அடைய முடியும். அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு பிளான் போடணும். எல்லா தடையும் உடைச்சதுக்கப்புறம் இந்த லெக்கை அடைவதற்கு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். எலியேசர் மாதிரி அங்கே போய் நிற்பேன், வருவான், போவேன், செய்வேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் போட்டணும். அதுக்கப்புறம் வந்து பொறுமை ரொம்ப அவசியம், உறுதி ரொம்ப அவசியம். பொறுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் உறுதியாக இருக்கணும். பொறுமையாக இருந்துட்டு அப்படியே பேக் ஸ்லைட் ஆகிடக்கூடாது. சில பேர் பொறுமையாக இருந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. ஐயையோ இது முடியாது போல அப்படின்ட்டு. ஸோ பொறுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களுடைய மிஷனுக்கு ஈடுபடுத்தணும். கூட இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அடுத்து வந்து விலக்கரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தம். தியாகத்தோடு நீங்கள் வந்து ஓடும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் வந்து உழைக்கும் பொழுது வெற்றி உங்களுடையதே. லெக்கை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் பேசியிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த எலியேசருடைய சம்பவத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அந்த பொண்ணு பார்க்குற இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், வெற்றியை எப்படி அடைய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவன் 9 காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தி உமக்கு நன்றிகளை செலுத்துகிற ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, படிப்பு மேலே நல்ல கவனம் வச்சு
நல்லா படிக்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்காலம் வைத்திருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் வைத்திருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை குறித்ததான நோக்கம் நிறைவேறுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க பெரிய டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், நீதிபதியாகவே இருந்தாலும், பிரதமராக போனாலும், ஆண்டவரே ஜனாதிபதியாக இருந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய ராஜ்யத்தில் அவங்களுடைய பங்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எந்த பொசிஷனுக்கு போனாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வான பதவிக்கு சென்றாலும் உம்மை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. உமக்கு ஊழியம் செய்கிறதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய ஊழியக்காரன் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ராஜா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா உமக்காக ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உமக்கு சாட்சியாக இருப்பார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. நல்ல உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சோதர தடைகளையும் கர்த்தர் நீர் உடைத்து போடுவீராக. ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்து போடுகிற தல கர்த்தர் முன் செல்வீராக. உடைய பிள்ளைகள் இலக்குகளை அடைவார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதிக்கான மகிமே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் என்னிடைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.